முஸ்லிம் சேவை. நேரம் 8:22 முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, நூற்றாண்டை நோக்கிய இலங்கை வானொலியின் பயணத்தில் நிகழ்ச்சிகளாக இருந்து ஒரு சேவையாக பரிணாமம் பெற்ற எமது முஸ்லிம் சேவையின் நிகழ்ச்சிகளுள் நாடகமும் ஒன்று. 1971 ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் திகதி அன்று முஸ்லிம் சேவையில் ஒலிபரப்பான எம் அஸ்வத் கான் அவர்கள் எழுதி முன்னாள் பணிப்பாளர் மர்ஹூம் M.H. குத்தூஸ் அவர்களின் தயாரிப்பில் ஒலிபரப்பான சுமை தாங்கி நாடகம் எமது நாடா களஞ்சியத்திலிருந்து பெறப்பட்டு இன்று மீண்டும் ஒலிபரப்பாகின்றது. நாடகம் சுமை தாங்கி, அஸ்வத் கான் எழுதியது. டாக்டர், எஸ். பேஷண்ட பெட்ல கொண்டு போய் போடவா? இன்னும் 10 அல்லது 15 நிமிடங்கள் தியேட்டருக்குள்ளே இருக்கட்டும். உடல்நிலையை பார்த்துட்டு கட்டில கொண்டு போய் போடுங்க. ஆபரேஷனை சக்சஸா செய்து முடிச்ச உங்களுக்கு என் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் ராஜ்யா. டாக்டர், நீ இப்பொழுது என் மாணவி. பிறகு நீயும் இப்படியான கடினமான ஆபரேஷன்களை செய்து புகழ் பெறணும், தெரியுமா? உங்க ஆசை இருந்தா அதுவே போதும் டாக்டர். நான் வர்றேன். டாக்டர், எஸ். ஆபரேஷன் செய்யப்பட்ட இந்த பெண்ணுடைய கணவன் உங்களை காண வேண்டுமா? வரச்சொல். டாக்டர், என் மனைவி எப்படி இருக்கிறா? அவ பிழைச்சிருவாளா டாக்டர்? பயப்படாதப்பா, உன் மனைவிக்கு ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. டாக்டர், என் உயிரையே காப்பாத்தி தந்துட்டீங்க டாக்டர். எத்தனையோ டாக்டர்மார் முடியாதுன்னு கைவிட்ட கேஸை வெற்றிகரமா முடிச்சு என் மனைவிக்கு உயிரை கொடுத்துட்டீங்க டாக்டர். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல டாக்டர். உயிருக்கெல்லாம் சொந்தமானவன் இறைவன். ஒருவனை காப்பாற்றுவதும் காப்பாற்றாமல் விடுவதும் அவனது நாட்டம். உன் நன்றியை முதல்ல இறைவனுக்கு செலுத்து. இதோ டாக்டர், நான் இப்பவே பள்ளிக்கு போயிட்டு வரேன். ஓ, இப்போது மட்டுமில்லப்பா, எப்போதும் நாம் இறைவனை மறக்கவே கூடாது. டாக்டர், எஸ். என் மனைவியனா? இன்னும் சில நிமிட நேரங்கள்ல பார்க்கலாம். பொறுமையாயிரு. ஆண்டவே, என்னன்னைக்கு உங்களை நல்லா வாழ வைப்பான் டாக்டர். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அவங்க எந்த விதமான குறையும் இல்லாம என்னைக்கு வாழலாம். சரி சரி, நீ போ. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும். அவங்க எந்த விதமான குறையும் இல்லாம என்னைக்கும் வாழலாம். டாக்டர், டாக்டர், என்ன நடந்தது டாக்டர்? ராஜ்யா, அந்த லாட்சில பிளேஸ் வைத்திருக்கேன். எஸ் டாக்டர். இந்தாங்க டாக்டர், இந்தாங்க தண்ணியை குடிங்க. டாக்டர், நீங்க செய்த ஆபரேஷனை பத்தி தான் இன்னைக்கு ஆஸ்பத்திரியிலே முழுக்க முழுக்க பேச்சு. ஓ, ஐ சீ. டாக்டர், என்ன உங்களுக்கு இதுல மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சி. ஏன் டாக்டர் ஒரு மாதிரியா பேசுறீங்க? ராஜ்யா, இத போலதான் எத்தனையோ பேருக்கு அப்ரோஷிச்சிருக்கேன். ஆண்ட உதவியால எத்தனையோ பேருக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கேன். ஆனா என்ன டாக்டர், இந்த பாவியால என் மகளின் கணவனுக்கு வாழ்வு கொடுக்க முடியல ராஜ்யா, கொடுக்க முடியல. உங்க மகளா? ஆமா. உங்களுக்கு மகள்? ஆமா ராஜ்யா, என் மக
என் ரத்தம். அவளுடைய கணவனை என்னால காப்பாற்ற முடியாம போச்சு. உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறதா? இதுவரை என்கிட்ட சொல்லவே இல்லையே டாக்டர். ஓ, எப்போதோ இருந்தா. ஆமா, இருந்தா. இப்போ இருந்தும் இல்லாதவளா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படின்னா இந்த கல்நஞ்சிக்கார தந்தையின் முகத்துல முழிக்க கூடாதுன்னு என் கண்ணுக்கு தெரியாம எங்கோ ஒரு மூளையில வாழ்ந்துகிட்டு இருக்கா. டாக்டர், உங்க உள்ளத்தை ஏதோ ஒரு வேதனை அரிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அத நீ அறிந்து கொள்ள விரும்புறியா ராஜியா? அந்த துன்பராகத்தை நான் மீண்டும் மீட்டணும்னு நீ நினைக்கிறியா? டாக்டர், நான் ஒரு மருத்துவ மாணவி, வயதுல சிறியவ, வாழ்க்கையில் அனுபவங்களை எட்டி பிடிக்காதவனா. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனுபவங்கள் இன்பமோ துன்பமோ அவை எனக்கும் பாடமாக அமையலாம் இல்லையா? சொல்றேன், அந்த தண்ணியை எடு ராஜா. எல்லாருக்கும் போல எனக்கும் அமைந்த இல்லற வாழ்க்கையில ஆண்டவன் 5 செல்வங்களை தந்தான். அதுல 4 கபருக்கு சொந்தமாக்கினோம். இறைவன் ஒன்றை மாத்திரம் பாக்கி வச்சான். அவள்தான் சுரையா. எடுத்துக்கொண்ட குழந்தைக்கு துணையில்லையே என நினைத்தானோ என்னமோ, தத்தி தத்தி நடக்கும் போதே என் மனைவியையும் பறித்துக் கொண்டான். சுரையா வாழ்ந்தாள். மற்ற குழந்தைகளோட வேகமோடு வளர்ந்தாள். வாமா வா. இப்பதான் பள்ளிக்கூடம் விட்டு வரீங்களா? 4 மணிக்கு விட்டாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருந்தேன். ஓ, ஐ சீ. டாடி, நான் உங்களோட கோவம் டாடி. ஏம்மா? ஏனா நான் உங்ககிட்ட எத்தனை தடவை எனக்கு ஒரு நல்ல டென்னிஸ் ராக்கெட் வாங்கிட்டு தாங்க தாங்கன்னு கேட்டேன். நான் இன்று வரை வாங்கி தரலன்னா நீ கோவப்படுற? சுரையா, நான் பேச மாட்டேன். ஓ, நான் உங்களோட கோவம் அப்பவே சொல்லிட்டேனே. அப்போ டேடியோட நீ இனிமே பேசவே மாட்டியா? உண்மையா? ஆமா. அப்போ சரி. காதர் கூப்பிட்டீங்களா? ஆமா. சுரையா இனிமே என்னோட பேசவே மாட்டாளா? ஏன் தர? ஏன்னா நான் அவளுக்கு டென்னிஸ் ராக்கெட் வாங்கி கொடுக்காததுனால. போங்கம்மா, இந்த சின்ன விஷயத்துக்கும் போய் போய் டெடியோட போச்சிருக்கீங்களா? என்ன கதை? நேத்து பந்தடிக்கிற மட்டன் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதுவா? அது என் சுரையா மகளுக்கு. டாடி, யூ ஆர் வெரி பேட் டாடி. இது அப்பவே ஏன் சொல்லக்கூடாது? டாடி, நான் உங்களோட கோவம் இல்ல டாடி. நான் உன்னோட கோபம் சுரையா. ஆமா ஆமா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னா நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துட்டீங்களே. டாடி டாடி டாடி, எனக்கு தாங்க டாடி. முடியாது முடியாது, அதுதான் நான் உன் கூட கோபம்னு சொல்லிட்டேன்ல. டாடி, என்ன நீங்க எனக்கு தராட்டி 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 நான் அழுவேன் டாடி. சுரையா, என்னம்மா இது? என்ன இது? நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கியே. நான் விளையாட்டுக்கு சொன்னேம்மா. சின்ன விஷயங்கள் எல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கொள்றியே. கோவல்லன்னா தாங்க டாடி. போதுமா? இந்த கணத்துல போதுமா? நீங்க ஸ்வீட் டாடி. காதர், என்னங்க? எனக்கு அவசரமான ஆபரேஷன் ஒன்று இருக்கு. நான் வர நேரமாகும். அதனால நானே காரை எடுத்துக்கிட்டு போறேன். நல்லது தர. சுரையா, சுரையா, என்னம்மா இது? புத்தகங்களை வச்ச இடத்துல வச்சுட்டு போறியே, இதெல்லாம் உள்ள கொண்டு போய் வேணுமா? காதர், கூப்பிட்டீங்களா தர? நீ அந்த புத்தகங்கள் எல்லாம் உள்ள எடுத்து. நல்லது. அடே அப்பா, எவ்வளவு பெரிய புத்தகங்கள்! இந்த புத்தகங்கள் எல்லாம் எப்படித்தான் இந்த பிள்ளைங்க படிச்சு முடிக்கிறாங்களோ? ஏன்னா இந்த புத்தகங்களை எல்லாம் வாட்சி முடியும் போது உங்க வாயில உள்ள பல்லு கூட கீழே கொட்டிடும் போல இருக்கு. காக்கா, நீங்க எத்தனை வகுப்பு வரை படிச்சிருக்கீங்க? யாரு? நானாமா? 1ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கிறேன். ஏன் அதுக்கு மேல படிக்கல?
முதலாம் வகுப்புலயே 4 வருஷம். மத்த வகுப்புக்குள்ளேயும் படிச்சிருந்தா எத்தனை வருஷமாயும் இருக்கும் நீங்களே சொல்லுங்கம்மா. ஏன் கக்கா ஒரே வகுப்புல 4 வருஷமா படிச்சீங்க? அதுவா முதலாம் வகுப்பு பாட புத்தகங்கள் எல்லாம் எனக்கு அந்த வகுப்புலயே இருந்ததுனால மனப்பாடம். ஏண்ட வகுப்பு பிள்ளைகள் எல்லாம் புத்தகத்தை பார்த்து தான் வாசிப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, புத்தகத்தை பார்க்காமலே வாசி முடிச்சிடுவேன். ஆனா வருஷம் முடிஞ்சதும் எல்லாரும் பாஸ், ஆனா நான் மாத்திரம் ஃபெயில் ஆயிரும். ஏன் கக்கா மாஸ்டர் உங்களோட கோவமா? அப்படி ஒண்ணும் இல்லையே. 2ஆம் வகுப்புக்கு என்ன போட்டுட்டா, என்ன போல அறிவுள்ள மாணவன் ஒருத்தனும் அந்த வகுப்புக்கு வரமாட்டானே நினைச்சுட்டான் என்ன பாஸ் இல்லைன்னு. நான் பள்ளிக்கூடத்தை விட்டு விலகி போகும்போது மாஸ்டர் சொன்னாரு, ஆஹா எனக்கு இங்கிலீஷ் தெரியும், The man in the moon. நோனா, இது என்ன நோனா, யாரோ ஒரு அழகான பையன் போட்டோ படம் இந்த புத்தகத்துக்குள்ள. இது எப்படி உங்க புத்தகத்துக்குள்ள வந்துச்சு? அது அதே ஃப்ரெண்ட் போட்டோ. என்ன நோனா சின்ன பிள்ளைத்தனமா பேசுறீங்க? நான் சின்ன பிள்ளைத்தனமா பேசல, உண்மையத்தான் கூட சொல்றேன். கார்காக்கா நீங்க நல்ல கார்காக்கல்ல, வந்து பாப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. இல்லம்மா நான் சொல்லல. ஆனா என்ன கார்காக்கா பையன் காட்டுறீங்க? இல்லம்மா இப்பதான் எனக்கு புரியுது. உங்களை போல வயசு வந்த பொங்கலை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு தாய்மாரி ஏன் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. நானா உங்களோட இந்த வயசுக்கு காகித பூவும் ரோஜா பூவா தான் தெரியும். கொஞ்சம் யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. ஏன்னா பொங்கி வெடிக்கிற நீர்க்குமிழியும் பெண்களோட வாழ்க்கையும் ஒண்ணுதாமா. நான் வர்றேன். இல்லம்மா நான் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. என்ன காதர், சுரைய வரலையா? சின்ன நோனாவோட ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வர்றேன். சின்ன நோனா நேரத்தோட போயிட்டாங்களாம். அப்படியா? சரி, புறப்பட்டு போவோம். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன காதர், பீடிக பலமா இருக்கு, என்ன விஷயம்? அது இல்லைங்க, இப்போ நம்ம சின்ன நானாவுக்கு வயது ஏறிக்கொண்டே போகுது. ஆமா, நீ மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கியா மாடையா? அதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு? அது இல்லைங்க, மாப்பிள்ளைய நாங்க இப்ப தேட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நான் சொல்றத கேட்டுட்டு கோவப்பட மாட்டீங்களே? இல்ல காதர், சும்மா சொல்லு. நம்ம சின்ன நோனா ஏதும் அறியாத புள்ள, ரொம்ப செல்லமா, அது மேல எந்தவித தப்பு இல்லைங்க. ஆனா காதர், சும்மா சுற்றி வளைக்காம விஷயத்தை சொல்லு. நேற்று வந்து சின்ன நோனாவுடைய புத்தகத்துக்குள்ள ஒரு போட்டோ இருந்துச்சு. என்ன? பையனை பார்க்க ரொம்ப நல்லவனை போலதான் தெரியுது. பேருக்கு கூட வந்து இதையே நீ என்கிட்ட உடனே சொல்லல? நீங்க கோவப்படுறீங்கதான். நான் சொல்லிவிட்டான்னு சின்ன நோனா கிட்ட சொல்லிடாதீங்க துரை. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ காரை கொண்டு போய் போட்டோயில போட்டோ. டேடி, இன்னைக்கு என்ன பார்த்து ஏமாந்து போயிருப்பீங்களே. நாளைக்கு நேரத்தோட வீட்டுக்கு வந்துட்டேன். டேடி, ஏன் மாதிரியா இருக்கீங்க? Come with me. Close the door. Hey, சுரையா, உனக்கு இப்ப எத்தனை வயசு? போங்க டேடி, எனக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறைவு.
என் பர்த்டேக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. பர்த்டே முடிஞ்சா எனக்கு வயது 17. சுரையா, ஓ அம்மா மௌத்தாகும் போது உனக்கு வயது எத்தனை தெரியுமா? 1 வயது. டேடி, எனக்கு உங்க மூடே சரியில்லை. இந்த 16 வருஷமா மறுமணமே செய்யாம உன்னை பேணி வளர்த்து படிக்க வச்ச உன் வாப்பாவுக்கு துரோகம் செய்யணும்னு நீ எப்ப அம்மா நினைச்ச? என்ன டேடி இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுறீங்க? நான் அழுவேன். சுரையா, நான் இப்ப ரொம்ப சீரியஸா பேசுறேன். யார் அவன்? சொல்லு, யார் அவன்? இந்த கார் காக்காவே இப்படித்தான் உன் சொன்ன. சுரையா, என் பொறுமையை சோதிக்காத, சொல்லு சீக்கிரம். அவரு ரொம்ப நல்லவர் டேடி. அவர் சொன்னாரு அவர் இந்த வீட்டுக்கு மருமகனா வரப்போறாராம். உங்க விருப்பத்தையும் கேட்க சொன்னாரு. டேடி, ஏன் டேடி பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு விருப்பமா? உங்க அம்மா உன்னை சின்ன பிள்ளையா என் கரங்கள்ல தந்துட்டு போனா நானும் உன்னை சின்ன பிள்ளையாவே வளர்த்துட்டேம்மா. சுரையா, பெண்ணின் வாழ்க்கையும் ஒரு முறை ஜுவாலை விட்டு பற்றி எரிந்து சாம்பலாகும் தீக்குச்சியும் ஒண்ணுதாம்மா. டேடி, இங்கே பாருமா சுரையா, தாயில்லாம வளர்ந்த உன்னை நல்ல இடத்துல நல்லா படிச்சவனுக்கு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்து கண்ணுறைய உங்க இருவரையும் பார்த்துட்டு நான் கண்ணை மூடணும்னு நினைச்சேம்மா. ஆனா நான் உனக்கு மாப்பிள்ளைய தேட முந்தியே நீ தேடிக்கிட்டியா சுரையா? என்ன டேடி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீங்க என்னவோ பேசுறீங்களே. பதில் எனக்கு கிடைக்கலம்மா. தேடி பார்க்கிறேன். பதில தேடினேன். பாசம்தான் எனக்கு பதில தந்தது. பலன் மகள் சுரையா விரும்பியவனையே எனக்காக செய்து வச்சேன். நீங்க செய்ததுல எந்தவித தவறும் இல்லையே டாக்டர். தவறு அங்கேதான் ஆரம்பிச்சது ராஜ்யா. சுரையா, என்ன? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கணவனுக்கு மனைவியிடம் எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம். கேளுங்க. சுரையா, எங்களுக்கு திருமணமாகி 4 மாசம் ஆக போகுது. ஆனா உன் டாடி என்னோட ஒரு நாள் என்னாலும் மனம் திறந்து மகிழ்ச்சியோட பேசினதே கிடையாது. இத பாருங்க, நீங்க ஒரு குழந்தைக்கு தந்தையாக போகிற நிலையில கூட சின்ன பிள்ளைத்தனமா தான் பேசுறீங்க. இங்க பாருங்க, என்ன கொஞ்சம் பாருங்களேன். என்ன சுரையா? எங்க டாடி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவர் எல்லார் கூடயும் ஒரே மாதிரி தான் பழகுவாரு. என்ன தவிர? அப்படி இல்ல, அவரோட பழகுறவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்தஸ்துல, தொழில் முறையில, பண வசதியில. அப்படித்தானே சுரையா? சரி சரி, எழுந்து வாங்க. சாப்பாட்டு நேரம் வந்த உடனே உங்களுக்கு சந்தேகமும் வந்துடுது. இருங்க, நான் டேடியை கூப்பிட்டு வரேன். டேடி, என்னம்மா? டின்னர் ரெடி, சாப்பிட வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நீங்க சாப்பிடுங்க, பிறகு நான் சாப்பிடுறேன். போங்க டேடி, உங்களை நான் எப்ப வந்து கூப்பிட்டாலும் வேலை வேலைன்னு தானே சொல்றீங்க. வேலை இருக்கும் போது வேலை இருக்குன்னு சொல்லாம வேற என்னம்மா சொல்றது? உண்மைதான் டேடி. பரவாயில்ல, நான் வரேன். நீங்க இன்னும் சாப்பிடுங்களா? பாப்பா நீ இல்லாமல? பரவாயில்ல, வாங்க நாங்க சாப்பிடுவோம். அப்ப டாடி? அவருக்கு எனக்கு அவசரமான வேலை இருக்கான், அதனால துணைக்கு சாப்பிடுவாராம். இன்றைக்கு மட்டும் என்ன சுரையா, எங்களுக்கு திருமணம் முடிச்ச இந்த 4 மாதமும் நீயும் உன் டேடியை போய் கூப்பிடத்தான் செய்யற. பிறகு வேலை இருக்குங்கிற முடிவோட தான் திரும்பி வர்ற. சரி சரி, அலம்புனது போதும், சாப்பிடுங்க. இந்தாங்க இந்தாங்க, குடிங்க. நல்லா இருக்கா? உன் கையா செய்தா வேற எப்படி இருக்கும்? தண்ணிய குடிங்க, மெதுவா குடிங்க.
பாக்குறீங்க? உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கு. மெதுவா மெதுவா அப்படி வாங்க. சாய்ந்து படுங்க. நான் டேடியை கூப்பிட்டு ஓடி வரேன். என்னம்மா ஏன் இப்படி ஓடி வர்ற? டேடி அவருக்கு நெஞ்சு அடைக்குதான் டேடி. நெஞ்ச என்னவோ செய்யணும். கொஞ்சம் ஒண்ணு பாய்ந்தல டேடி. டேடி அம்மா இதுக்கெல்லாம் இப்படி பயப்படுற? அது சாதாரண ப்ரெஷரா இருக்கும். எங்க கொஞ்சம் மூச்சாடுங்க. மெதுவா மெதுவா. இப்ப மூச்சை கொஞ்சம் கீழே விடுங்க. வலிக்குதா? ரொம்ப வலிக்குது. எஸ். கால் கையெல்லாம் சும்மா பலன் இல்லாதது போல இருக்கு. ஓ சுரையா, கொஞ்சம் வெளியே வா. என்ன டேடி? சுரையா, உன் கணவரை நர்சிங் ஹோமில் அட்மிட் செய்யறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் டேடி, அவருக்கு ஏதாவது? அப்படி பயப்படக்கூடியதா ஒண்ணுமில்லை. இருந்தாலும் நர்சிங் ஹோமில் அட்மிட் செய்யறதுதான் நல்லது. நீங்களே உங்க நர்சிங் ஹோம்ல அவர் அட்மிட் செய்து கவனிங்களே. அவர் உங்க பேஷண்டாவே இருக்கட்டும். இல்ல சுரையா, இல்ல. ராசிக்க வேறொரு டாக்டர் கவனிக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. சரி டேடி. சுரையா, என்ன இப்படி என் கிட்ட வந்து உட்காரு. உடம்புக்கு எப்படி இருக்கு? என் உடம்ப பத்தி கேட்டுக்கிட்டே உன் உடம்பு மெலிஞ்சுக்கிட்டே போதே சுரையா. உங்க உடம்பு கொண்டு அடைஞ்சிட்டா என் உடம்பு தானா பெருத்தடும். சுரையா, நீ என்ன திருமணம் செய்யாம உங்க பாப்பா தேர்ந்தெடுக்கிற திருமணம் செய்திருந்தா நீ இன்னைக்கு எவ்வளவு இன்பமா வாழ்ந்திருக்கலாம் தெரியுமா? சும்மா வேணா மனதை அலட்டி கொள்றீங்க. சுரையா, மனிதன் சுகையினமா படுத்திருக்கும் போதுதான் அவன் செய்ததைகளை பத்தி சிந்திக்கிறான். அதுக்கு முன்பு சுகபோகத்துல வாழ்ற அவனுக்கு தன்னை பத்தி சிந்திக்க நேரம் எங்க சுரையா? இந்தாங்க. என்ன? பெண் குழந்தை பிறந்தா உங்க மகளுக்கு என்ன பேர் வைக்கிறது? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னமே பிறக்க போறதே ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்க நாம என்ன விஞ்ஞானிகளா? கமின். ஓ டாடி, ஆபரேஷன் கேஸ் ஒண்ணுக்கு வந்தேன், அப்படியே இங்க வந்தேன். இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு? வித்தியாசம் ஒண்ணுமே தெரியலையா? முன்னை விட சாப்பிட கூட முடியலையா? மேலெல்லாம் உணர்ச்சி இல்லாம இருக்காவா? ரவிக்கு தூக்கம் கிடையாது. ஒரு தூக்க மாத்திரை போட்ட பிறகு ஓரளவு தூக்கம் வருது. டாடி, என்னம்மா? அந்த டாக்டர்கிட்ட கேட்டீங்களா? கேட்டேம்மா. என்ன சொன்னாரு? கொஞ்சம் வெளியே வாமா. சரி டாடி. என்ன டாடி? பேஷண்ட்டுக்கு கேட்க கூடாதுமா. என்ன வியாதின்னு அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ண முடியலையா? என்னம்மா? என் கணவரை காப்பாத்துங்க டாடி. அவருக்கு நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாடி. உங்க மருமகனை காப்பாத்துங்க. சுரையா, பதட்டப்படாதேம்மா. உன் கணவர் நிச்சயமா குணமடைஞ்சிடுவார். நீங்க போய் சொல்றீங்க. அவருக்கு ஏதோ சீரியஸான வியாதின்னு அந்த டாக்டர் சொன்னார் டாடி. ஏன் டாடி, எந்த பெரிய வியாதியா இருந்தாலும் கண்டுபிடிச்சு குணப்படுத்திடுவீங்களே, உங்க மருமகனை உங்களால குணப்படுத்த முடியாதா? என்னம்மா இது? என்ன வியாதின்னு எனக்கு தெரியல. என்னை விட அந்த டாக்டர் தான் ஸ்பெஷலிஸ்ட். இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அவரை உங்களால காப்பாற்ற முடியும். அவருடைய நோயை உங்களால குணப்படுத்த முடியும். ஆனா நீங்க அதை விரும்பல. சுரையா, நீங்க பழி வாங்க பாக்குறீங்க. சுரையா, நீ என்னம்மா சொல்ற? ஆமா, உங்களுக்கு விருப்பம் இல்லாதவர் நான் திருமணம் செய்துகிட்டதால நீங்க திட்டமிட்டு என்ன பழி வாங்குறீங்க. சுரையா, என்ன வார்த்தம்மா சொல்லிட்ட? உன் தந்தைய பார்த்தாமா இப்படி சொல்ற? ஆமா, இப்ப நீங்க பழைய டேடி இல்ல. இப்ப கொஞ்ச நாளாவே உங்க மனம் இரும்பாய்க்கிட்டு வருது. சுரையா,
என் உள்ளத்தின் கொந்தளிப்ப உன்னால புரிஞ்சு கொள்ள முடியலையம்மா. இப்படியெல்லாம் பேசி என்ன வதைக்காதம்மா. அப்படின்னா ஏன் உங்க மருமகனுக்கு நீங்க வைத்தியம் பார்க்க கூடாது? அதை என்னால செய்ய முடியாது. என் கணவருக்கு வைத்தியம் பார்க்க நீங்க முடிவெடுக்கும் வரைக்கும் நான் உங்க மகளும் இல்ல, நீங்க என் டேடியும் இல்ல. சுரையா, வாங்க வாங்க. எங்க வந்தீங்க? யார பார்க்க வந்தீங்க? மகளை பழி வாங்கிட்டோம், மகளின் பரிதாப கோலத்தை கண்டு கை கட்டி சிரிப்போம்னா வந்தீங்க? இல்ல மகளுக்கு கணவனா வந்தவனுடைய உயிரில்லாத உடலை கூறு போட்டு பார்க்க வந்தீங்களா? வேண்டாம், உங்க வாயால என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, என்னுடைய முகத்திலே விழிக்காதீங்க. உங்க மனச புண்படுத்திட்டேன்னு சொல்ல வரீங்களா? அதான் பாறையாச்சே. ஓய், என்ன கொஞ்சம் பேச விடு சுரையா. அவர் என் கணவன், அவர் வெறுத்தவங்க, அவர் உடம்ப பாக்குறத நான் விரும்பல. போங்க வெளியே. சுரையா, I say you get out. இந்தாங்க டாக்டர், இந்த பிடிச்ச விழுங்குங்க, இந்த தண்ணி குடிங்க. ராசியா, என் நெஞ்ச கொஞ்சம் தடைவிடுமா? இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பரவாயில்ல. கேக்குறேன்னு வருத்தப்படாதீங்க. இல்லம்மா, கேளு. உங்க மருமகனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய நீங்க ஏன் விரும்பல? அவனுக்கு ஆரம்பத்திலேயே லோகேமியா, அதாவது இரத்த புற்றுநோய் என்பதை தெரிஞ்சுக்கிட்டேன். இதுவரை இந்த நோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்கப்படல ராஜ்யா. அப்போ பிரெஞ்சு விஞ்ஞானிகள் இரத்த புற்றுநோய், அதாவது லோகேமியாவிற்கு பிரெஞ்சு விஞ்ஞானிகள் மிருகங்களின் உடலிலே காச நோய்க்கு கொடுக்கப்படும் பிசிஜியை ஏற்றி ஆராய்ச்சி செய்ததிலே புற்றுநோய் மேலும் பரவாமல் தடுக்கும் அல்லது குறைக்கும் சக்தி அதற்குண்டு என்பதை தற்சமயம் தான் கண்டுபிடித்தாங்க. அதனால அப்போதைய நிலையில அவன் வியாதி குணமாகாது இருக்கிறத நான் தெரிஞ்சு வச்சிருந்தேம்மா. சில சமயம் நான் அவனுக்கு வைத்தியம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு அவன் மௌத்தா போயிட்டான்னா சில வேளை என் மக என்னையே விருத்துடுவாளோ என நான் பயந்துட்டேன். அதனாலதான் நான் வேற ஒரு டாக்டரிடம் ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்புனேன். அதுக்கு பிறகு என் மக விதையமாக போற நாளை எதிர்பார்த்து நான் சிறுக செத்துக்கிட்டே இருந்தேன். எதிர்பார்த்தபடியே நடந்தது. என் மக என்ன வெறுப்பாங்கிறத நான் கனவுல கூட நினைக்கல அம்மா, கனவுல கூட நினைக்கல. ஓ ராஜா, யாருன்னு போய் பாட்டு வா. ஓகே டாக்டர். சாமி, யாராவது டாக்டர் இருக்காங்களா? ஏன் என் தோல்ல கிடைச்சிருக்கேனே, இவன் என் மகன் 2 நாளா காய்ச்சல்னு படுத்தான். இன்னைக்கு 2-3 தரம் நினைவில்லாம விழுந்துட்டான். அடுத்த செல்ல உள்ளவங்க எல்லாம் வலிப்புன்னு சொன்னாங்க. எடுத்துக்கிட்டு ஓடியாந்தேன். டாக்டர் மாதிரி ஒருத்தர் இல்ல, ஒரு நேசமா இங்க வர சொன்னாங்க. வந்தேன். அம்மா, இவன் மட்டும்தான் எனக்கு துணை, சொத்து எல்லாம். தயவு செஞ்சு
பெரிய மனசு வச்சு கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா. உள்ள போங்க. அதோ அந்த அறையில டாக்டர் இருக்காரு. சரி போ, குழந்தைய காட்டு. எஸ் கம் இன். ஆமா, உன் குழந்தைக்கு இது சுரையா, என் மகளே. சுரையா வேண்டாம், என் மகனுக்கு நீங்க வைத்தியம் செய்ய வேண்டாம். வைத்தியம் பார்க்க நான் விட மாட்டேன். என் கணவரைத்தான் நீங்க கொலை செஞ்சீங்க. இந்த உலகத்துல எனக்கு துணையா என் குழந்தைய கொண்டுடாதீங்க. சுரையா, சுரையா நில்லு நில்லு. டாக்டர் இந்தாங்க டாக்டர், இந்த பீல்ஸை விழுங்குங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க டாக்டர். நேர்கள் இதுவரை சுமை தாங்கி என்ற நாடகம் கேட்டீர்கள். அஸ்வத் கான் எழுதியது. இந்நாடகத்தில் பங்கு பெற்றவர்கள் டாக்டர் என் தாலிம், மகள் சுரையா ஆமினா பேகம், நர்ஸ் ராசியா நெய் ரயீம் ஷஹீத், ராசிக் BH அப்துல் ஹமீத், டிரைவர் காதர் O நாகூர், நோயாளியின் கணவன் M அஷ்ரப் கான். ஆயிரத்து 1971 ஆண்டு நவம்பர் 28 திகதி 54 வருடங்களுக்கு முன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:54 முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக வரலாற்றில் ஒரு இடம் குறிப்பும் செலவாத்தும் முதலில்